Good morning. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் இன் ஜாவா. ஸ்ட்ரிங்னா என்ன? அதாவது நமக்கு கேரக்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ சிங்கிள் கேரக்டர். அரேஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கேரக்டர் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், அரேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதாவது சிங்கிள் கேரக்டர், ஒரு கேரக்டராக மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்காக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதை வந்து டபுள் கொட்டேஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம படிச்சிருப்போம் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னென்னு, C++ எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம். சேம் அதே மாதிரி தான் ஜாவாலையும் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ அதுக்கு ஸ்ட்ரிங்னா என்ன, எப்படி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், எப்படி ஸ்ட்ரிங்கை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அண்ட் மெத்தட், ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் த ஈஸியஸ்ட் வே டு ரெப்ரசன்ட் சீக்வன்ஸ் ஆஃப்னா கேரக்டர் அரேல தான் நம்மளால் அதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கேரக்டர் அரே கொடுத்து சப்ஸ்கிரிப்டில் எவ்வளோ நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு கிளாஸஸ் இருக்குது, ஒன்று ஸ்ட்ரிங்கு, இன்னொன்று ஸ்ட்ரிங் பஃபர் அப்படிங்கிறது. In Java, string are not a character array and is not a null terminated. So string na என்ன, string buffer na என்ன அப்படின்னா, string அப்படிங்கிறது நார்மலாக நம்ம எப்படி கேரக்டர் அரே, அதாவது அரேஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதோட லென்த்து, அதோட கெப்பாசிட்டி, ஒரு சிலது ஸ்ட்ரிங் மெத்தடில் இல்லாதது ஸ்ட்ரிங் பஃபரில் நம்ம கொண்டு வர போகிறோம். எப்படி வந்து இதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் கொடுத்து நேமும் கொடுக்க போகிறோம். நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ. நியூ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணும், எங்கே வந்து ஸ்டோரேஜை வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ நியூ ஸ்ட்ரிங் கொடுத்து டபுள் கொட்டேஷன் ஏபிசி, இல்லாட்டி என்ன பண்ணலாம், ஒரே லைன்லேயே கொடுக்கலாம். இதில் ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் ஏபிசி கொடுத்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த நியூ அப்படிங்கிற கீவேர்டு தான் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட நேம், ஸ்ட்ரிங்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ். String objects are handled specially by the compiler. String is the only class when an implicit instantiation. அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் இது வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைலர் தான். இட் இஸ் நாட் அன் இன்டர்பிரட்டர், கம்பைலர் தான் இது எல்லாமே ஸ்ட்ரிங்கை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஸோ என்ன கிளாஸ், இம்ப்ளிசிட்டிக் மட்டுமே தான் வச்சுருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் என்ன அப்படின்னா java.lang பேக்கேஜஸ். And string are immutable. The value of string object can never be changed. என்ன அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம், டபுள் கொட்டேஷனில் என்ன ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளால் மாற்றவே முடியாது. ஃபார் மியூட்டபிள் ஸ்ட்ரிங், அதாவது இது எல்லாமே இம்மியூட்டபிள். மியூட்டபிளுக்கு என்ன செய்யணும், ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை வச்சு என்ன செய்ய போகிறோம், ரெண்டு ஸ்ட்ரிங்கு இணைக்க போகிறாங்க, ஜாயின் பண்ண போகிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்ட் பண்ணுறது. ஜாவா ஸ்ட்ரிங் கேன் பி கன்கார்டினேட்டட் பை ப்ளஸ் ஆப்ரேட்டர். அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம், சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டர்ல நேம்னு கொடுத்து ப்ளஸ் ஆர் நேம் கொடுத்தோன்னு என்ன ஆகும், ரெண்டு இதுவுமே உங்களுக்கு கன்கார்ட் ஆகி டிஸ்பிளே ஆகிடும். ஸ்ட்ரிங் அரே. ஸ்ட்ரிங் அரே எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். 5 அப்படின்னா மொத்தம் 5 வந்து இதில் கேப்சர் ஆக போகுது. Next about string method. The string class contains many useful methods for string processing application. String method is called by writing a string object, a dot, the name of the method and a pair of parentheses to enclose any string. அதாவது எதுக்காக ஸ்ட்ரிங் மெத்தட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை வச்சு என்ன செய்ய போகிறோம், நிறைய வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்ட்ரிங்கை வந்து அதாவது சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் இதை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு string method returns a value, then it can be placed anywhere. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, சிம்பிளாக ஸ்ட்ரிங் greetings டபுள் கொட்டேஷனில் ஒரு வேர்டு கவுண்ட்டுன்னு கொடுத்தோம்னா என்ன செய்யும், greeting டாட் லென்த். லென்த் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட மெத்தடு எவ்வளோ லென்த்தோ எதில் போய் ஸ்டோர் பண்ணணும், இங்கே கவுண்டில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ சிஸ்டம் டாட் 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 பண்ணிட்டாங்க, லென்த்து greeting டாட் லென்த்தை கொடுத்தோன்னு கால் பண்ணோன்னு அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ ஆல்வேஸ் கவுண்ட் ஃப்ரம் த 0. எப்பவுமே என்ன செய்யும், 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஸோ ஹலோ அப்படிங்கிறது 0 1 2 3 4. ஸோ இதோட லென்த் வந்து 4 ஆன்சர். அதோட இண்டெக்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இங்கே பார்த்துக்கோங்க, ஜாவா இஸ் ஃபன்.
அப்படின்னு எழுதியிருக்கோம். டாட் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ஜாவா இஸ் எ ஃபன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கொட்டேஷனில் இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கொட்டேஷன். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 0ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இன்க்ளூடிங் ஸ்பேஸை கூட ஒரு ஸ்பேஸாக தான் எடுக்கும். ஸோ இன்க்ளூடிங் ஸ்பேஸையும் சேர்த்து தான் வந்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 0லேருந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜாவா அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதோட லென்த் என்னவாக இருக்கும் 11 அப்படிங்கிறதான் இதோட லென்த். ஸோ 0லேருந்து 11 வரை போகும். ஸோ 12 கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ், அதாவது இன்க்ளூடிங் ஸ்பேஸையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தட் தான். லென்த்து, கேரட். லென்த் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. கேரட் அப்படின்னா அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் பர்டிகுலர் ஒரு கேரக்டரை மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிற மட்டும் சப்ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். சப்ஸ்ட்ரிங் இன்டீஜர் i, இன்டீஜர் j அப்படின்னா அதாவது ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு எந்த ஸ்ட்ரிங்லேருந்து எந்த ஸ்ட்ரிங் வரை சப்ஸ்ட்ரிங்கில் எடுக்கணும் அப்படிங்கிறது. கன்கேட் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல ஜாவா இஸ் அ ஃபன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்கிறது. கம்பேர் டு ஏதாவது ஒரு 2 ஸ்ட்ரிங் கொடுத்து கம்பேரிசன் பண்ணுறது. கம்பேரிசன் பண்ணி அதோட வேல்யூவை சொல்கிறது தான் கம்பேர் டு அப்படிங்கிறது. லோவர் கேஸ் அப்பர் கேஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்று கொடுத்துருவோம், அதை அப்பர் கேஸாக மாற்றிக்கலாம் இல்லை லோவர் கேஸாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம். ட்ரிம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஸ்பேஸை வந்து குறைச்சி சொல்கிறது. அதாவது டபுள் கொட்டேஷனுக்கும் நம்ம டெக்ஸ்ட் வந்து எழுதியிருப்போம். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணி சொல்கிறது தான் ட்ரிம் அப்படிங்கிற மெத்தடோடது. நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கேரக்டரோ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ சிம்பிளாக என்ன இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த இது. சேம் திங் இன்டீஜர் லென்த் வந்து எப்போவுமே என்னது நம்பரில் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதே மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது டேட்டா டைப். கேரட் இன் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது எந்த கேரக்டர் கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதான். கன்கார்டினேஷன் பண்ணும்போது என்ன செய்ய போகிறோம் 2 ஸ்ட்ரிங்கை தான் கன்கார்ட் பண்ண போகிறோம். கன்கார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்காக தான் அது நமக்கு ஆன்சர் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங். பிகன் எங்கே வந்து பிகன் பண்ண போகிறோம் என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து லோவர் கேஸ் அப்பர் கேஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்ட்ரிங் அப்பர் கேஸாகவும் லோவர் கேஸாகவும் மாற்றி அமைச்சு கொடுக்கும். அகெயின் ஒன் brief description about all the methods. ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர், கேரட், இன்டீஜர், இண்டெக்ஸ். இது என்ன செய்யும் it returns character value for the particular index. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா இண்டெக்ஸ் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த நம்பருக்கு நேராக என்ன கேரக்டர் இருக்கோ ஏஓ பிஓ சிஓ என்ன கேரக்டர் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கேரக்டர் டிஸ்பிளே பண்ணுறதுனால தான் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் லென்த் என்ன செய்யும் ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிக்கும். அடுத்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் ARGS அப்படின்னா என்ன ஃபார்மேட்டை ஸ்ட்ரிங்கை வந்து சொல்லும் இதில். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அதாவது லோக்கல் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட். ஸோ இது ஃபார்மேட்டை ஸ்ட்ரிங்கை என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே டிஸ்பிளே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் இன்டீஜர் பிகன் இண்டெக்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரிங்கை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து பிகினிங் மட்டும்தான் இந்த மெத்தடில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் அப்படின்னா அதாவது ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பியோட இண்டெக்ஸ் எங்கே பிகன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு எழுதப்போம். அடுத்து இன்னொரு மெத்தடில் அதே சேம் சப்ஸ்ட்ரிங் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுத்துட்டாங்க. அதாவது எனக்கு சப்ஸ்ட்ரிங் தான் வேணும், எனக்கு ப்ரோக்ராமிங்னு ஃபுல்லாக வேண்டாம், ப்ரோக்ராம் மட்டுமே இருந்தால் போதும். அப்போ பியிலேருந்து PROGRAM அப்போ பியும் எம்மும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பூலியன் கண்டெக்ஸ்ட் கேரக்டர் சீக்வன்ஸ் எஸ். ஸோ பூலியன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் ட்ரூ ஆர் ஃபால்ஸா கேரக்டர் சீக்வன்ஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ரிட்டர்ன் பண்ணக்கூடியதான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் ஜாயின் கேரக்டர் சீக்வன்ஸ் டீலிமிட்டர் கேரக்டர் சீக்வன்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பூலியன் ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்ட் அனதர். இட் செக்ஸ் த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங் வித் த கிவன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு இது இன்னொரு இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ஸ்ட்ரிங் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லைன்ட்டு. ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸு.
boolean is empty. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கன்கேட் என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து ரீப்ளேஸ் அப்படின்னா என்ன, ஒரு வேர்டை இன்னொரு வேர்டை மாற்ற போகிறோம். இப்போ சப்போஸ் ஜாவான்னு இருக்குது, ஏ வந்து எனக்கு எஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், ஜேஎஸ் பிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ அப்படிங்கிறது ஓல்டு கேரக்டர், நியூ கேரக்டர் அப்படிங்கிறது என்ன, ஏ வந்து எனக்கு எஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது, அதான் கேரக்டர் ஓல்டு கேரக்டர் நியூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ், character sequence old, character sequence new. So it replaces all occurrences of the specified. அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ இன்டீஜர் லென்த் அப்படின்னா நமக்கு தெரியும், லென்த்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஹலோ அப்படிங்கிறத லென்த்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி 0 1 2 3 4 5 அண்டு 0லேருந்து 5 வரை வரும். ஸோ லென்த் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது 6ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். லோவர் கேஸ் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம என்ன கொடுத்துருந்தாலும் அதை வந்து டூ லோவர் கேஸாக, அந்த ஹெச் அப்படிங்கிற கேப்ஸில் இருக்குது, அதை வந்து லோவர் கேஸாக மாற்றி அமைச்சாச்சு. அப்பர் கேஸ் அப்படின்னா எல்லாமே கேப்ஸில் மாற்றி கொடுக்கும். ட்ரிம் அப்படின்னா என்னது, ட்ரிம் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸை வந்து சுருக்கி கொடுக்கக்கூடியதான். ஹாய் அப்படின்ட்டு இருக்கா, ஸோ அதில் என்ன ஆகும், ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஆப்டாக கொடுக்கக்கூடியதான் ட்ரிம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கேரக்டர், கேர் அட் பொசிஷன்ஸு. ஸோ இதில் என்னது, அதாவது குறிப்பிட்ட கேரக்டர் என்ன பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதா இது. ஸோ என்ன கொடுத்துருக்கோம், ஹலோன்னு கொடுத்துருக்கு. ஸோ க்ரீட்டிங் கேரட் 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தாச்சு, ரிட்டர்ன்ஸ் ஹெச். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, 0 இடத்துல என்ன இருக்குது, ஹெச் இருக்குது, அண்ட் 1 இடத்துல இ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரிங் பார்க்குறது. ஸோ சப்ஸ்ட்ரிங் நான் ஆல்ரெடி சொன்னேன், சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் பிரித்து எடுக்கிறது தான் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் சப்ஸ்ட்ரிங் கொடுத்து 4ன்னு கொடுத்தாச்சு. ஸோ 4 எங்கே இருக்குது, ஸ்பேஸை தான் வந்து 4 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் இருந்து ஃபுல்லாகவே, ஏன்னா எண்டிங் கொடுக்கல, ஸ்டார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரோக்ராமிங் ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பஃபர். ஸ்ட்ரிங் பஃபர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்ட்ரிங் பஃபருக்கு வந்து நம்ம எதுக்காக மாறணும், ஸோ அப்படிங்கிற கொஷின் எல்லாமே இருக்கும். ஸோ எதுக்காக மாற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். String buffer class creates string flexible length that can be modified in terms of both length and content. அதாவது இப்போ லென்த் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதாவது அதை மாற்றவே முடியாது. அதாவது ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், டபுள் கொட்டேஷனில் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ நம்ம இட் இஸ் அண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணணும், ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்கை நான் மாற்றணும், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்கேன், நான் வந்து எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி வரக்கூடாது, வேறு மாதிரி வரணும், நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரிங் கேன் பி மாடிஃபைடு. ஓகேவா, லென்த்தையும் மாற்றிக்கலாம், கண்டென்ட்டையும் மாற்றிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா சின்ன வேர்டை 2-3 வேர்டாக பெருசாக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் மே ஹேவ் கேரக்டர்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் இன்சர்ட்டட் இன் த மிடில் ஆர் அப்பண்டட் அட் தி எண்ட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சப்ஸ்ட்ரிங் எப்படி பார்த்தோம், ஸ்டார்டிங் பார்த்தோம், இண்டெக்ஸ் பார்த்தோம், இப்படி தான் பார்த்தோம். ஆனால் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த மிடில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இத்தனை நாள் கன்கேட் அப்படின்னா என்ன பண்ணோம், இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் வந்து ஜஸ்ட் கன்கேட் ஜாயின் பண்ணோம்ல தான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் இருக்குது, நான் 3ஆவது உள்ள ஸ்ட்ரிங்கை இன்பிட்வீன் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் பஃபர் ஆட்டோமேட்டிக்லி க்ரோஸ் டு மேக் ரூம் ஃபார் சச் அடிஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்கு வந்து நான் தனியாக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்ட்ரிங் பஃபரே நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஸ்ட்ரிங் பஃபர் ஹேஸ் மோர் கேரக்டர்ஸ் ப்ரீ அலாட்டட் தன் ஆர் ஆக்சுவலி நீடட் டு அலோவ் ரூம் ஃபார் த க்ரோத். அதாவது நம்ம அதுலலாம் வந்து ஸ்பேஸ் சொல்லிவிடும், இப்போ 5னா 5 இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், 10னா 10 தான் யூஸ் பண்ணணும், 50 ஸ்பேஸ் அப்படின்னா 50 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் ஸ்ட்ரிங் பஃபரில் மட்டும் அதுக்கு டிஃபால்ட்டாக பெரிய ரூமாக, அதாவது பெரிய ஸ்பேஷியஸாக நம்ம அலாட் பண்ணிடும். அதனால தான் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனால் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங் பஃபரோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், அதாவது இது வந்து டிஃபால்ட்டாக
டிஃபால்ட்டாக எவ்வளவு 16 கேரக்டர்ஸ். எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் ஸ்ட்ரிங் பஃபர்னு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாலே இட் ரிசர்வ்ஸ் த ஸ்பேஸ் ஃபார் த 16 கேரக்டர்ஸ். அடுத்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், சைஸ் கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், சைஸோட அக்செப்ட்ஸ் அண்ட் இன்டீஜர் ஆர்குமெண்ட் செட்ஸ் த சைஸ் ஆஃப் தி பஃபர். String buffer accepts string argument that sets the initial content of string buffer. ஸோ இது என்ன பண்ணுவோம், நம்ம அடிஷ்னலாக என்ன கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங் பஃபர் ஃபங்க்ஷன் லென்த் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லென்த்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. கெப்பாசிட்டி அப்படின்னா அதாவது டோட்டல் அலோகேட்டட் ஸ்பேஸ். இப்போ ஸ்ட்ரிங் பஃபர்லலாம் எம்டியாக பார்த்தோம்ல, இப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும், டிஃபால்ட்டாக 16 அலோகேட் ஆகிருக்கும். லென்த்துன்னு போட்டோம்னா அதாவது கரண்ட்டாக என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்களோ அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி சொல்லும். கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு பொருள் அதில் எவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கை நான் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது என்னது 50 ஸ்பேஸோடு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா கெப்பாசிட்டியில் 15 தான் சொல்லும். Next, void ensure capacity pre-allocates room for certain number of characters. Pre-allocates அப்போ முன்னக்கூடியே வந்து என்ஷூர் பண்ணி வைக்கிறோம் கெப்பாசிட்டி. எனக்கு இல்லை இந்த ப்ரோக்ராம் போடும்போது எனக்கு 50 வந்து 100 ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாக்கில் என்ன செய்ய போகிறோம், நம்ம கெப்பாசிட்டியை ப்ரீ அலோகேட் முன்னக்கூடியே நம்ம அலோகேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னது செட் லென்த் மூலமாக என்ன செய்ய போகிறோம், லென்த்தை வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ என்னனாலும் செஞ்சுக்கலாம். செட்ஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் S1. ஸோ லென்த்தை வந்து என்ன பண்ணுறோம், கம்பேரிசன் பண்ணுறாங்க. கம்பேரிசன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேர் அட் சேம் ஆஸ் சிங்கிள் கேரக்டர். கரெக்டாக எந்த இடத்துல கேரக்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவேன். இன்டீஜர் வேர் அப்படின்னா எந்த இடத்துல என்ன இண்டெக்ஸ் பொசிஷனில் நான் வந்து கேரட் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு செட் கேரட் அப்படின்னா இந்த பொசிஷனில் இந்த கேரக்டரை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த மெத்தடோட அர்த்தம். இந்த கேரக்டரை இந்த பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அப்பண்ட் அப்படின்னா ஜஸ்ட் we are going to join the string. அதுக்கப்புறம் இன்சர்ட் n,s2 அப்படிங்கிறது. ஸோ n பொசிஷனில் ஸ்ட்ரிங் S2வை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ரிவர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை என்ன செய்ய போகிறோம், நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெலீட் அப்படின்னா என்ன, ரிமூவ் பண்ண போகிற ஸ்ட்ரிங்கை. ஓகேவா. ஸோ n1, n2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு ரிமூவ், specifies index one pass the last character to remove. ஸோ எங்கேருந்து எங்கே என்ன ஸ்ட்ரிங்கை என்ன கேரக்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத n1 n2ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெலிட் கேரட் இன் லொக்கேஷன். ஸோ இதில் என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த லொக்கேஷனில் இருக்கிற கேரக்டரை இதை மட்டும் எனக்கு டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். தேங்க்யூ.